அரசியலில் அதனுடைய மோடி அரசினுடைய நடவடிக்கைகள் இது நம்முடைய இந்தியாவுக்கு அது முன்னேற்றத்திற்கு உதவுகிறதா இல்லை அது நம்ம தாக்குகிறதா என்பதை பற்றி ஒரு விவாதம் நடத்தினால் நல்லது என்று நாங்கள் கருதுகிறோம். சரி, அதை பற்றி தெளிவான முறையில் உலக அரசியல் மட்டுமல்ல, இன்றைய யுத்தங்களுடைய தன்மைகளையும் இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய போக்குகளையும் ரொம்ப ஆழமாக தினசரி பரிசீலிக்கிறதாக உங்கள்கிட்ட சில விவரங்கள் கிடைக்கும். அது இன்னைக்கு உள்ள நம்முடைய பார்வையாளர்களுக்கு இன்றைய உலக அரசியலில் எத்தகைய கொள்கைகளை இந்திய அரசு பின்பற்ற வேண்டும், இந்திய அரசு உள்நாட்டு புற வளர்ப்பதற்கான முறையில் எப்படி உறவை உருவாக்க வேண்டும், எல்லா நாடுகளுக்கும் உறவை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால ரொம்ப உங்களுடைய விவாதிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட நான் விவாதிக்க காரணம் என்னன்னா, நீங்க தான் ஏகைஎல் பார்வையோடும் வரலாற்று முதல் பார்வையோடும் ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதில் நீங்க ரொம்ப கராராக இருப்பீங்க. அந்த முறையில் தான் பார்வையாளர்களுக்கு அந்த பார்வையோடு உலக நடப்புகளையும் பிரச்சனைகளையும் அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுப்பதற்கு அது உதவும் என்ற காரணத்தாலும் உங்களோடு நான் விவாதிக்க விரும்புகிறோம். இப்போ நீங்க கேட்டீங்க, இது எல்லாமே நாங்க உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வகுப்புல இருந்து நாங்க கத்துக்கிட்டது தான். அதனால எங்களுக்கு குருநாதர்கள் எல்லாம் நீங்கள் தான் முன்னோடிகள். இயற்கைகளின் அடிப்படையில் நீங்க ஒரு சிந்தனை செய்வதற்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க, நாங்க அதை அப்ளை பண்றோம். அதுதான் இப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கான இந்தியா இந்தியாவை சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் எடுத்தீங்கன்னா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை முழுமையான தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த முழுமையான தோல்வி அப்படிங்கிற பார்க்கும்போது அதனுடைய இன்றைக்கான நம்ம சந்திக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கேஸ் தட்டுப்பாடுகள் இருந்து முழுமையான காரணங்கள் பாத்தீங்கன்னா, இந்தியா டாலர் மதிப்பு கிட்டத்தட்ட 100 ரூபாய் இருக்கு, 97 ரூபாய்க்கு தாண்டி போய்கிட்டு இருக்கிற நிலைமையில 100க்கு போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நிலைமையில இதற்கு எல்லாமே நம்ம காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய கார்பரேட் அரசியல், இந்த கார்பரேட்டுகளை இயக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து நிற்கக்கூடிய இந்த அரசியலுக்கு ஏதுவாக நம்மளுடைய மோடி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளின் காரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்க வேண்டியது. இதுல குறிப்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க போனோம்னா, இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம ஈரான்ல இருந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த ஈரான் வாரதான் இந்தியா குறிப்பாக சொல்றாங்க, ஈரானுடைய யுத்தத்தின் காரணமாக உலகம் முழுவதும் தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நம்ம இந்தியாவிலே இருந்துகிட்டு இருக்கிறோம். உண்மை என்னமோ அதுல ஒரு பகுதி உண்மை இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இல்ல, அவங்க மோடி என்ன சொல்றாருன்னா, ஈரான் தான் இன்னைக்கு எண்ணெய் விலை ஏறுவதற்கு அது பண்ணக்கூடிய சேட்டை தான் நமக்கு ஆபத்து என்று அவர் ஈரானை பழி வாங்குற மாதிரி தான் பேசுறாரு. அதுதான் அவர்கள் நம்மளுடைய அணுகுமுறை என்பது ஃபாரின் பாலிசி முழுக்க முழுக்க மாறிடுச்சு. அதாவது ஈரானை சர்வதேச ரீதியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக ஈரான் ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுது. அப்ப இந்தியா ஏற்கனவே ஈரானுடைய உறவு வைத்திருக்கிற நல்லுறவு வைத்துக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டாளி பக்கம் நிக்காம புதிய கூட்டாளியாக இஸ்ரேல் பக்கம் முழுக்கையான சாஞ்சிருக்கு. இஸ்ரேலுடைய சாஞ்சதனுடைய விளைவை இன்றைக்கு ஈரான் நம்ம கப்பலை விட மாட்டேங்கிறான். ஆக இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா கப்பல் எல்லாம் நாங்க அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, இப்ப யாரா இருந்தாலும் யுவான்ல பணத்தை கட்டிட்டு நீ போ அப்படிங்கிற சொல்ல வேண்டிய சூழலுக்கு எதுக்கு வந்துச்சுன்னா, இஸ்ரேல்ல ஈரான் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கான ஒரு பின்புலம், ஒரு முக்கியமான பின்புலம் இருக்கு. அது இந்தியா செய்த இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவா நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, அந்த இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட சபகர் போர்ட், அதாவது 2003 நம்ம ஏற்கனவே கூட விவாதிச்சிருக்கோம். 2003 வாஜ்பாயினுடைய கனவு திட்டமாக பேசப்பட்டு 2016 இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் $250 மில்லியன் சபகர் போர்ட்டை ஈரான் இந்தியாவுக்கு கொடுத்தது. அதற்கான முதல் தவணையாக $120 மில்லியன் இந்தியா முழுவதாக கட்டுமான பணிகளுக்காக கொடுத்துவிட்டுள்ளது. இந்தியா கொடுத்துருச்சு. இந்தியா முழுமையான பணங்களை ஈரானுக்கு
ஈரான் கொடுத்து அதானி தான் இல்ல சபகர் போர்ட்டுங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுடைய போர்ட், இந்திய அரசாங்கத்தினுடைய, இந்திய கப்பல் கட்டுமுறையோட போர்ட். அப்ப இந்த சபகர் போர்ட் வந்து வேலைகள் முடிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த சபகர் போர்ட்டுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அந்த போர்ட் கட்டுறது அதானி தானே? இல்ல சபகர் போர்ட் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய போர்ட், இந்திய அரசாங்கத்தினுடைய போர்ட். இதுல வந்து முக்கியத்துவம் என்னன்னா, அந்த சபகர் போர்ட்டுக்கு ஆப்கானிஸ்தானை அணுகணும்னா பாகிஸ்தான் வழியா நம்ம கிராஸ் பண்ண முடியாது, இந்த பக்கம் சைனா வழியா கிராஸ் பண்ண முடியாது. ஈரான் வழியாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்கே நம்ம போய் நம்ம பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வைக்கணும்னா அந்த போர்ட்டுங்கிறது நமக்கு தலையாய ராணுவ ரீதியாக முக்கியமான ஒரு இடம். அது வழியாக தான் நம்ம போக முடியும் ஆப்கானிஸ்தான். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் ஆப்கானிஸ்தான் கூட நம்ம ஒப்பந்தம் போட்டு 250 கிலோமீட்டருக்கு ரோடெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போர்ட்டும் கிட்டத்தட்ட நெருக்கி வேலைகள் முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, அமெரிக்கா வந்து சபகர் போர்ட்டுக்கு மேல வந்து அந்த இந்தியா வந்து தொடரக்கூடாது, அந்த பணிகளை தொடரக்கூடாதுன்னு அதன் மேல சாங்ஷன் போடுறாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் அதை எதிர்கொள்ள தயாராக இல்லாம அமெரிக்கா கிட்ட போய் கெஞ்சுறாங்க. அவங்க ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு அந்த டைம் முடிஞ்சோன்னா திருப்பி சாங்ஷன் போடுறாங்க. அப்போ வந்து அந்த போர்ட்டினுடைய பணிகளை முழுமையாக இந்தியா வந்து நிறுத்திருச்சு. இப்ப இந்த இடத்துல ஏன் நிறுத்தினது அப்படின்னு வரும்போதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிளே இருக்குது. இதுல ஒரு சர்வதேச அரசியல் இந்தியாவுடைய சர்க்கிள் இருக்கு. இங்கதான் இந்த கார்பரேட் அரசியல் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 2023 G20 டெல்லியில் நடந்த G20 சப்மிட்ல எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு என்னன்னா, இந்த சபகர் போர்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதானியுடைய துறைமுகம் இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா துறைமுகத்தின் வழியாக இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக்கல் காரிடார் என்ற ஒன்றை புதுசா உருவாக்குறது முடிவு பண்றாங்க G20ல. இதுதான் முக்கியமான இதே. இந்த தேதிகளை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இது நடந்த G20 நடந்தது செப்டம்பர் 9-10-2023 டெல்லி. இதுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, யுனைடெட் ஆப்பிரிக்காவும் இந்த ஹைஃபா போர்ட்டையும் உடனடியாக பணிகளை தொடங்குவது அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஆமா, அதாவது வந்து என்னோட ஆப்பிரிக்காவுடைய ஒரு யுனைடெட் ஆப்பிரிக்கா ஒரு ஃபார்ம் பண்றது இந்த ஹைஃபா போர்ட்டை வந்து இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக்கல் காரிடார்னு சொல்லி இந்த சபகர் போர்ட்டுக்கு எதிராக இன்னொரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. இந்த ப்ரொபோசல் என்னன்னா, நேரா இந்தியாவில சபகர் போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யுஏஇ போர்ட்டுக்கு போகுது. யுஏஇல இருந்து சவுதிக்கு போய், சவுதியில இருந்து ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள்ள போயிருது. இஸ்ரேலுடைய அதானியுடைய போர்ட்டு ஹைஃபா, அதுல இருந்து அவர்கள் வந்து யூரோப்புக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த பணிகளை உடனடியாக ஆரம்பிக்கிறது முடிவு பண்றாங்க. ஆக இவர்கள் முடிவு பண்ண தேதி செப்டம்பர் 9-10. இது இப்ப இந்த இடத்துல ஏற்கனவே பெல்ட் அண்ட் ரோடு பணிகள் நிறைவு பெற்று அந்த சபகர் போர்ட் வழியாக காஸ்பியன் சி வழியாக ரஷ்யாவுக்குள்ளேயும் அந்த சென்ட்ரல் ஆசியாவுக்கு கனெக்ட் ஆக இருக்கக்கூடிய ரோடு தான் சபகர் போர்ட் ரோடு. அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வரும்போது அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு அங்க ரெடியா இருக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியாக சைனாவும் ரஷ்யாவும் தான் இதுல தலையிடுறது வேண்டிய இருக்கு. ஆனால் இந்த இடத்துலதான் அக்டோபர் 7 ஹமாஸுடைய தாக்குதல் இஸ்ரேல் மேல நடக்குது. அப்ப செப்டம்பர் 9-10 முடிவு பண்றாங்க, அக்டோபர் 7 தாக்குதல் நடக்குது. அப்ப இதுலதான் நம்ம சர்வதேச அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, இந்த போருடைய அரசியலும். ஆக இந்த யுத்தத்தின் மூலமாக இஸ்ரேல் வந்து இந்த கட்டுமான வேலைகளை தொடங்கிவிடக்கூடாது, எந்த விதத்திலும் தொடங்கிவிடக்கூடாது. இஸ்ரேல், யுஏஇ, சவுதி இவைகள் கட்டுமான பணிகளை தொடர்ந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஹமாஸ் வந்து அங்க தாக்குதல் பண்றாங்க. அதோட பின்னணியோட தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பிறகுதான் ஈரான தாக்க வருது. இவங்க வந்து அக்டோபர் 7 இஸ்ரேலுடைய ஹமாஸ் தாக்குதல் பண்ணதுக்கு பதிலா தானே இவங்க ஈரான் மேல பார்க்கிறாங்க. அப்ப வினை எதிர்வினை. அப்ப இந்த வினை எங்க ஸ்டார்ட் ஆகுது? சபகர் போர்ட்ல ஆரம்பிக்குது. சபகர் போர்ட்டுக்கு எதிராக ஆல்டர்னேட்டிவாக ஹைஃபா போர்ட்டை நீங்க கொண்டு வந்து அந்த ரூட்டை கொண்டு வந்ததோட விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடிய ஈரான் யுத்தங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த யுத்தத்தினுடைய மூல காரணங்களில் இந்தியாவும் ஒண்ணு அப்படின்னு நான் பாக்குறேன். டைலக்டிக்கல் மூலமாக இந்த யுத்தத்தின் அணுகுமுறையில இது வந்து அதானி என்ற தனிநபர் கார்பரேட்டுக்காக இந்த யூரோப்பிய வல்லரசுகளும் சரி,
இந்த சைனா, ரஷ்யா மற்றும் இந்த பெல்ட் அண்ட் ரோடுக்கு எதிராக ஈரான் நட்பையும் முறிச்சு ஈரான் நட்பையும் முறிக்குது. ஏன்னா ஈரான் நட்பு என்பது நமக்கு வந்து 5 வருஷம் 10 வருஷம் நட்பு இல்ல, இது 100 நட்பையும் முறிக்க வைக்குது. 1000 ஆண்டு ஆமா, இந்த உறவுகளை முறிக்க வைக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து கார்பரேட்டுடைய வேலை, அதானிங்கிற கார்பரேட்டுக்காக இந்த நம்மளுடைய பிரதமர் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த பணியை வந்து செய்யறாங்க. இமீடியட்டா போய் யுஏஇல போய் இவங்களுக்கு அதற்கான வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இஸ்ரேல் ஈரான் என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய கப்பல்களுக்கு நாங்கள் அனுமதி இலவசம் தான், இந்திய கப்பலுக்கு அனுமதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் யுஏஇக்கு போயிட்டு அவசரமாக இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு கையெழுத்து போடுறாங்க, பேசுறாங்க. அன்றைக்கு தான் வந்து இந்த மணிக்கணக்கு தான் வித்தியாசம். அன்னைக்கு தான் இவர்கள் உடனடியாக கவுண்டர் அட்டாக் பண்றாங்க, இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப இந்த டேட்டு, இந்த டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வினை எதிர்வினை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆக இந்தியாவினுடைய அரசியல் என்பது வந்து நம்மளுடைய கூட்டுச்சேரா கொள்கைகள் இருந்து இந்தியா விலகி சென்றதனுடைய விளைவு அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு, ஏகாதிபத்திய ஆதரவு, இந்தியாவுடைய கார்பரேட் நலனுக்காக மக்கள் நலனை புறந்தள்ளி இவர்கள் போனதனுடைய விளைவு இந்த சூழல்ல இதுல இருக்கு. இதனுடைய பாதிப்பை தான் இன்னைக்கு நம்ம அந்த இன்னைக்கு இருக்க கேஸ் கிடைக்காம இன்னைக்கு எல்லாமே இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு தோழர். இப்ப நீங்க சொல்லுவதை வைத்து இந்திய அரசு முழுக்க அமெரிக்க சார்பாகவும் அது போய்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இப்ப சமீப நடவடிக்கைகள் தான் காட்டுது. இவை இந்தியாவினுடைய சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லக்கூடிய சுயசார்பு இன்று முழுக்க இழந்து இந்தியாவினுடைய பொருளாதாரமும் இந்திய மக்களுடைய வாழ்க்கையும் சீரழிவை தான் கொண்டு வருகிறது என்று முடிவுக்கு வரலாம்.